இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம கேள்விப்படுற நேம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். எங்கே பார்த்தாலுமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்படி ஆரம்பிச்சுது? எப்ஸ்டீன்னா யார்? அவர் எங்கே பிறந்தார்? அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு டைம்லைன் பேசிஸில் சொல்ல போகிறேன். அவர் எப்போ பிறந்தார், எப்போ இவ்வளோ பெரிய ஆளானார், எப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணார், எப்போ இந்த கேஸ் ஆரம்பிச்சிச்சு, இது எல்லாத்தையுமே நான் டைம்லைன் பேசிஸில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 1953 நியூயார்க்கில் ப்ரூக்லினில் பிறந்தார். அவரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வளர்ந்தார். அவங்க பரம்பரை பணக்காரங்களும் இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. ஆனால் அவர் எப்படி பெரிய ஆளானாருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. மேக்ஸிமம் அமெரிக்காவில் பெரிய ஆளாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பரம்பரை பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் அவருக்கு கிடையாது. ஆனாலும் இவர் எப்படி பெரிய ஆளானாருங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1970s இயர்லி 1970s அவர் காலேஜ் அட்டென்ட் பண்ணார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை. இருந்தாலும் 1974 எப்ஸ்டீன் வந்து டால்டன் ஸ்கூல்னு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு மேக்ஸ் டீச்சராக. அதாவது அது ஒரு ஹைஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு மேக்ஸ் டீச்சராக. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா டிகிரி இல்லாத ஒருத்தவரை வந்து டீச்சராக அந்த ஸ்கூல் ஏற்றுக்குச்சு. அது ரொம்ப அன்யூஷுவல். பட் அது இல்லீகல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஸ்கூல் சேர்த்துக்குச்சு. அப்படி சேர்த்தப்ப தான் வந்துட்டு அவருக்கு பணக்காரங்களாம் அறிமுகம் ஆனாங்க. ஏன் பணக்காரங்களாம் அறிமுகம் ஆனாங்கன்னா, அது ஒரு பணக்கார ஸ்கூல், அதாவது பணக்கார பசங்க படிப்பாங்க. ஸோ இப்படி தான் அவருக்கு வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க மூலமாக தான் அவர் வெல்த்தியான ஃபேமிலி ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்படி இன்ட்ரடியூஸ்ட் ஆகிறப்ப பாதியிலே அவர் வந்து, அதாவது லேட் 1970 அவர் டீச்சிங்கை விட்டு போகிறாரு. எப்ஸ்டீன் ஃபினான்ஸ் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அவர் அட்டன் பண்ணது பிக் பேங்கில் இன்டர்வியூ போனார். ஆனால் அங்கே போய் செலக்ட் ஆகலை. அதுக்கு பதிலாக வந்துட்டு அவர் பர்சனல் இன்ட்ரொடக்ஷன் அண்டு ப்ரைவேட் ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஃபினான்ஷியல் ஒர்க்கில் என்ட்ரி ஆகிறாரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்கூல் பசங்களில் இருக்கிற யாராவது ஃபாதர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அவரோட கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு அவரோட ஃபினான்ஸ் கரியர். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட், அவர் எப்படி திடீர்னு உள்ளே வந்தார், எப்படி அந்த ட்ரஸ்ட்டை பெற்றாருங்கிறத வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு மனுஷன் திடீர்னு ஸ்கூலை விட்டுட்டு டீச்சிங்கை விட்டுட்டு உடனே வந்து ஃபினான்ஸ் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ஆனால் என்ட்ரு ஆன உடனே பார்த்தா திடீர்னு அவர் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1980s எப்ஸ்டீன் ப்ரைவேட் ஃபினான்ஷியல் அட்வைசராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அதாவது அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அதில் வேலை செய்ய ஆரம்பித்தார். பப்ளிக்காக அவருக்கு ஃபேமஸ் ஆகலை, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவரை நம்பி நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அவர்கிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்குறதுன்னு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. 1990s தான் வந்து அவரோட வெல்த் கரியர் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. எப்படி வெளியே தெரிய ஆரம்பித்ததுன்னா, அவர் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஆரம்பித்தார். லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரைவேட் ஜெட்டு வாங்கினார், நிறைய இடத்துக்கு ட்ராவல் போனார், அவருக்குன்னு தனியாக ஒரு ஐலாண்ட் வாங்கினார். இந்த மாதிரி நிறையா அவர் 1990s தான் வந்துட்டு அவரோட வெல்த்தை வந்து இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு? அதே மாதிரி இவர் கூட காண்டாக்டில் இருக்க பிஸ்னஸ்மேன் யாருமே வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இவர் கூட தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இவர்கிட்ட தான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பப்ளிக்கு வந்து எப்படி இது ஆணுச்சுன்னே தெரியலை. எப்படி இவர் இவ்வளோ பெரிய ஆளானார்? இப்படி அவர் நிறைய லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினார் இயர்லி 2000s. அவர் அங்கேயே தங்கியிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா பாம் பீச். பாம் பீச் எங்கே இருக்குதுன்னா ஃப்ளோரிடாவில் இருக்குது. மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க, அங்கே ரெசிடென்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் எப்ஸ்டீனும் வச்சுருந்தார். ஸோ இதுதான் இந்த கதையோட ஆரம்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது
அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரெசிடென்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி தான். ஸோ எப்ஸ்டீன் இங்கே தான் வந்துட்டு மாட்டுறாரு. எப்படி மாட்டுறாரு? 2005 பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தன்னோட டீனேஜ் கேர்ள் வந்துட்டு காணோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தெரிய வந்தது என்னன்னா, எப்ஸ்டீனுக்கு இது சம்மந்தம் இருக்குதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க எப்ஸ்டீன் மேலே. அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் வீட்டை விசாரிக்கணும், அதாவது எப்ஸ்டீன் வீட்டை போய் நாங்கள் பார்க்கணும், என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்காக போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. வந்து பர்மிஷன் அவ்வளோக்கா அவங்களுக்கு கிடைக்கல. பட் அப்புறமா ஒரு வழியாக இப்போ கிடச்சிச்சு. போலீஸ் வந்து இந்த கேஸை ரொம்ப ஃபாலோ அப் பண்ண ஆரம்பித்தாங்க. வேறு எந்த பொண்களும் வந்து இதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்களா எப்ஸ்டீன் கிட்ட, ஏதோ அவர் தப்பு பண்ணியிருக்காரா. ஸோ மேக்ஸிமம் இந்த கேஸ் எதை பற்றினா வந்து எப்ஸ்டீன் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட ராங்காக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாததால். அதாவது பார்த்திங்கன்னா, எப்ஸ்டீன் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா யங் கேர்ள்ஸையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ராங்காக பிஹேவ் பண்ணுவார். அந்த ராங்காக பிஹேவ் பண்ணுறதுல இவங்க பொண்ணு ஒன்று. அதனால் வந்துட்டு அது ஒரு 2 நாளோ 3 நாளோ அவங்க பொண்ணு வந்து காணாமல் போயிருக்கு. நான் இங்கே எந்த பொண்ணோட பேரும் குறிப்பிட நான் விரும்பலை. ஸோ கதையை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்படி வந்துட்டு அவர் அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து பயத்தில் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் போய் இதெல்லாம் கேட்குறப்ப, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறப்ப கடைசியாக வந்துட்டு எப்ஸ்டீன் கூட பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னோடனே வந்து பாம் பீச் போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாம் பீச் போலீஸ் விசாரிக்கிறப்ப தான் நிறைய இளம் பெண்கள் வந்துட்டு எப்ஸ்டீன் என்னையும் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார், தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு நிறைய பெண்கள் வந்துட்டு, நிறைய இளம் பெண்கள், நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் 11லேருந்து 15 வயசு உள்ள இருக்கிற நிறையா பொண்ணுங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை கவனித்த பாம் பீச் போலீஸ் இந்த கேஸை செப்பரேட்டாக டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக விசாரிச்சு ஆகணும், இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக இருக்குது. பட் இங்கே என்ன விஷயம்னா, இதை அவ்வளோ பெருசாக டிவிலையும் எங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா அப்போ அவர் அவ்வளோ பெரிய பப்ளிக் ஃபிகராக இல்லை. அவர் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாரு, இதெல்லாம் நடக்குதுங்கிறது தெரியும். பட் ஆனால் அவர் இந்த மாதிரி கேஸில் மாட்டியிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸும் வந்துட்டு அதை இது பண்ணலை. ஸோ இந்த கேஸ் வந்து ஃபெட்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுது. ஃபெட்ரல் டிபார்ட்மெண்ட் பாடுறப்ப 2008 இந்த கேஸ் நடக்குது. அது லாங் ட்ரையலாக நடக்கலை. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் நடந்துச்சு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் அவர் ஒத்துக்கிறாரு, தான் வந்து பெண்களை வந்து தவறான முறையில் ஈடுபடுத்தினேன், தவறாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் ஒத்துக்கிறாரு. அதாவது ஸ்டேட் சார்ஜஸ்க்கு கில்ட்டியாக ப்ளீட் பண்ணார். மைனர்ஸோட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் ஒத்துக்கிட்டார். இதனால் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு அவருக்கு ஜெயிலில் இருக்கணும், செக்ஸுவல் அஃபெண்டராக நாங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ப்ராபபேஷனை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஜாமீன் தர முடியாது அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு காமனாக நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் இங்கே ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ எப்ஸ்டீன் வந்து தன்னோட ஒர்க் விஷயமா ஒரு கோர்ட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதாவது என் ஒர்க் பாதிக்கக்கூடாது, இதனால் என் பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது, என்னை நம்பி நிறையா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒர்க் பர்மிஷன் வேணும்னோடனே கோர்ட் வந்துட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குது. இது ஒரு அன்யூஷுவலான ஒரு ஈவெண்ட். அதாவது எப்ஸ்டீனுக்கு ஒர்க் ரிலீஸ் தராங்க. இந்த ஒர்க் ரிலீஸ்னால் என்ன? ஒர்க் ரிலீஸ்னால் அவர் வாரத்தில் 6 நாள், அதாவது வாரத்து 6 நாளில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அவர் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரலாம். இப்படி ஒரு ரூல்ஸை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் அமெரிக்காவில் அந்த டைமில் இது கொடுத்தாங்க எப்ஸ்டீனுக்கு. ஆனால் வந்துட்டு அவர் நைட்டு வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு இது பண்ணணும், அது வந்துட்டு டெய்லியும் அவர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவர் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, மைனர் கேர்ள்ஸோட கான்டாக்டில் இருக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது அவர் பிஸ்னஸ் விஷயமாக போனாலும் வெளிநாடு போகக்கூடாது. இதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக வந்து அந்த கோர்ட் சொன்னுச்சு, இது பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி மேண்டரி கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு டெய்லி நைட், அதாவது 12 hours முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெயிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அவர் உள்ளே இருந்துட்டு மறுபடியும் வெளியே வர ஆரம்பித்தார். வெளியே வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி தப்பான அலிகேஷன் அவரை சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. அவரும் அதை பண்ணார்.
அவர் அப்படி பண்ணியும் அவர் வந்து இன்னும் மாறாமல் வந்துட்டு அதே மாதிரி தொடர்ந்து இளம்பெண்களை செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ காலங்கள் போக போக என்ன ஆச்சுன்னா 2019 வந்துட்டு பெண்கள், அதாவது சர்வைவர்ஸ், அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு அவங்களாம் முன் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2008 நடந்தது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக, போலீஸ் மூலமாக இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. பட் 2019 அவங்களாம் வந்து சர்வைவர்ஸாக சேர்ந்து இந்த கேஸை வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகிறப்ப அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. பட் அவரால் ரீசன் ஒழுங்காக சொல்ல முடியல. என்ன ரீசன்னால இப்படி பண்ணேன் எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு கோர்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணிட்டு கஸ்டடியில் இருக்கும்போதே அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த கதையில் வந்துட்டு என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவர் எப்படி பெரிய ஆளானாருங்கிறது ஒரு மர்மமான இதுதான். அவர் எப்படி இறந்தார், ஆனால் அந்த இறந்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ், அவர் வந்து தூக்கு போட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃப் இருக்கான்னு எனக்கு தெரியலை. பட் மேக்ஸிமம் வந்து எந்த பப்ளிக்கும் கவர் பண்ணல. அவர் வந்துட்டு இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு மட்டும்தான் கவர் ஆயிருந்தது. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்ஸ்டீனோட லைஃப்பை பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் தான் இருக்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன? அவர் வீட்டில், அதாவது வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஐலாண்ட் இருந்தது. அந்த ஐலாண்டில் தான் கூப்பிட்டு போயிட்டு எல்லா பெண்களும் வந்துட்டு தவறாக நடந்துக்க முயன்றார். இதுக்கு முன்னாடி நடந்தது பாம் பீச்சில் நடந்தது. பாம் பீச்சில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தப்பாக நடந்துக்க முயன்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா தான் தனியாக ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி தப்புகள் நடந்து அங்கே ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறதும், நிறைய பிரபலங்கள் வந்துட்டு போகிறதும், நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறையா பேர் அங்கே வந்து பார்ட்டி அட்டன் பண்ணதாகவும் எப்ஸ்டீனோட தொடர்பு இருக்கணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வருது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன? அவரோட ஐலாண்டையும் அதே மாதிரி அவரோட பாம் பீச் ரெசிடென்ஸையும், நியூயார்க்கில் இருக்கிற அவரோட ரெசிடென்ஸையும் வந்து சீஸ் பண்ணுறப்ப அங்கே கிடச்ச யூஎஸ்பி, மெயில்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறாங்க. இதை வந்து 2024 சில ஃபைல்ஸை கோர்ட் ரிலீஸ் பண்ணுது. இதை தொடர்ந்து நவம்பர் 2025 யூஎஸ் காங்கிரஸ் வந்து ஒரு லா கொண்டு வராங்க. அது என்ன லான்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். இது மூலமாக வந்து பப்ளிக்கு இந்த கேஸ் வந்துட்டு வெளிப்படைத்தன்மையாக நடக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணிங்களோ அது எல்லாமே பப்ளிக்காக விட்டுருங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மூலமாக வந்துட்டு எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது, யாரும் வந்து பயப்பட வேணாம், உண்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து யூஎஸ் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்து அந்த ஃபைல்ஸை வெளியிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ், அதாவது அப்யூஸான வேர்ட்ஸ், அந்த சைல்டோட ஃபோட்டோஸ், அந்த ஒரு மாதிரி வியர்டாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பிளர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ப்ரைவசி காரணமாகவும் அந்த விக்டிம் வந்து மறுபடியும் அவர் பாதிக்கப்படக்கூடாது, இந்த காரணத்தினால இந்த பப்ளிக் வந்து அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பிளர் பண்ணியோ இல்லை பிளாக் ஃப்ரேம்லேயோ வச்சு அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அண்டு இமெயில்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால தான் வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நிறையா செலிப்ரிட்டிஸ், நிறையா பொலிட்டீஷியன்ஸ், அப்புறம் நிறைய பிஸ்னஸ்மேன், இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸில் ரிலீஸ் ஆன ஃபைல்ஸில் நமக்கு தெரிய வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு அதில் லிஸ்ட்டாக இருக்குது. லைக் இமெயில்ஸில் பார்த்தா எல்லா பொலிட்டீஷியனும் இருக்கிற மாதிரி இருக்குது, செலிப்ரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் இன்னும் டீட்டெயிலாக. பாய்.